இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்படி வந்து ஷெல்ஃபில் வந்து ஆர்கனைசேஷன் பண்ணுவீங்க, அப்புறம் வீடு ஷிஃப்ட் பண்ணுறப்போ எப்படி வந்து உங்களோட கிளாத் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவீங்க, ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. அதே மாதிரி என்னோடய ஷெல்ஃபும் க்ளீன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அங்கேருந்து எல்லா துணியும் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷெல்ஃபை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். எடுக்கிறப்ப தான் எனக்கே தெரியுது அவ்வளோ எறும்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த எறும்பு போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சின்னதாக ஒரு டிப் கொடுக்குறேன். அது என்னங்கிறத போக போக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷெல்ஃபை வந்து எல்லா துணியும் எடுத்துகிட்டு நல்லா கூட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து அவங்க கேட்டிருந்தது வந்து எப்படி கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்படி வந்து ஒரு துணி வந்து ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறப்போ, இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறப்போ இந்த மாதிரி மூட்டை மாதிரி கட்டிப்பீங்களா இல்லை ஷாலில் கட்டிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் என்றைக்குமே வந்து கபோர்டில் போடவே மாட்டோம். ஏன்னா அம்மா வீட்டில் வந்து அவங்க ரெண்டுக்கு இருக்கனால அடிக்கடி வீடு மாற்றுவோமா, அப்போது வந்து நாங்கள் மோஸ்ட்லி வந்து இப்படி தான் பண்ணுவோம். சாரியை வந்து 4ஆக மடிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி செல்ஃபில் வந்து துணி மடித்து தான் வச்சுருப்போம். அதனால் அந்த துணி எல்லாத்தையுமே அப்படியே கலைக்காமல் ஒன்று ஒன்றா வந்து எடுத்து அந்த சாரியில் வந்து அப்படியே வச்சுருவேன். நானே தங்கச்சியும் சேர்ந்து தான் பண்ணுவோம். 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அடுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூட்டை கட்டிடுவோம். இது வந்து மோஸ்ட்லி எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயந்தான், தெரிஞ்ச விஷயந்தான். நீங்கள் இதெல்லாம் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறியாம்மா அப்படின்னு கூட நீங்கள் கேட்பீங்க. அந்த பொண்ணு எங்கிட்ட கேட்டிருந்தாங்க எப்படி பண்ணுவீங்கன்னு. நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவோமோ அதை தான் வந்து இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கட்டி வச்சுப்போம். இதில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட சாரியே ஒரு 10 மூட்டை வந்துடும். எங்களோட ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மூட்டை வந்துடும். அம்மாவோட சாரியில் தான் நான் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி எடுத்துப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு டிப் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது இதுதான். எறும்பு இருக்கிறதுனால எறும்பு சாக் பீஸ் வந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த சாக் பீஸில் வந்து சும்மா உங்களுக்கு பிடிச்ச டிசைன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கோங்க. நான் வந்து செவுத்துலலாம் போட்டிருந்தேன். ஏன்னா மோஸ்ட்லி என் ட்ரெஸ்ஸில் தான் அதிகமாக இருக்குது. என்னோடய ஹஸ்பண்ட் ட்ரெஸ்லேயும் என்னோடய பொண்ணோட ட்ரெஸ்லேயுமே எறும்பே இல்லை. எப்போ எடுத்தாலும் எனக்கு எப்படி எறும்பு கடிச்சிருது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், என் செவுத்துலலாம் போட்டுக்கிட்டேன். மேலே கீழே எல்லா இடத்துலையுமே போட்டுட்டு என்கிட்ட பழைய ஷால் இருந்துச்சு, அந்த ஷாலையும் விரித்து விட்டுட்டு இப்போ வந்து இது வந்து நான் கீழே வச்சுருந்தேன்னா என்னோடய பொண்ணு எடுத்து தட்டி விட்டுருவான். அதனால் அதையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்டோட ட்ரெஸ் தான் மேலே வைப்பேன். அதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து அங்கிட்ட மடிச்சிட்ருக்கேன். கேப்புக்குள்ளார இவ பண்ண வேலையை பார்த்திங்கன்னா அப்படியே நைஸாக வந்துட்டு அப்படியே பிடிச்சி இழுத்தா வருங்க, ஷால் அப்படியே உருவிட்டு வந்துருச்சு. நான் மேலே போட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காட்டன் ஷாலு, கீழே போட்டுருக்கிறது வந்து சாதாரண ஒரு ஷால் தான். அந்த இது வழுவழுன்னு இருக்கவும் அது என்ன ஆயிடுச்சுன்னா இழுத்தோடனே டக்குன்னு வந்துருச்சு. இதை வேறு மடித்து போடுறதுக்குள்ளார நான் ஏனோ தானோன்னு போட்டுட்டேன். இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டுட்டேன். போட்டுட்டு அந்த அவங்க 2 பேர் ட்ரெஸ்ஸு என்னோடது அவங்களோடது எல்லாத்தையுமே எடுத்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என் பொண்ணோடதை வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த ஷெல்ஃபை இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு கடையில் தான் வாங்கியிருந்தோம். இந்த ட்ரே பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கொண்டு வர ட்ரே தான். இது ஆக்சுவலி 10 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். ஒரு ட்ரே 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தப்போ வாங்கியிருந்தோம். அதனால் இப்போது பாப்பாவோட ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும், அதை மடித்து நம்ம வைக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி ட்ரேயில் வந்து மடிக்காமல் கூட அப்படியே போட்டுட்டோம்னா கூட டக்குன்னு எடுத்துக்கலாம்ல. அதனால் இது மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டேன். இவளுக்கும் வந்து கீழே வந்து எறும்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போட்டுட்டு, இவளுக்கு வந்து கீழே ஷால் தேவைப்படாதில்ல, அதனால் அப்படியே விட்டாச்சு. இதில் பார்த்திங்கன்னா அவளோட இன்னர்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். இது ஃபுல்லாகவே அவளோட இன்னர்ஸ் தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மேலே போடுற டாப்பு, குட்டி குட்டி டாப்பு, அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ஸ்கர்ட்டு அந்த இதெல்லாம் வந்து இதில் வச்சுக்கிட்டேன். எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏதாச்சும் வேணும்னா டக்குன்னு ரெண்டையும் மெர்ஜாய் ரெண்டும் போட்டு குழப்பிக்காமல் இருக்கிறதுக்காக தனித்தனியாக இருந்துச்சுன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு இது கிடச்சிச்சு, உங்களுக்கு கிடச்சிருந்தாலும் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே உள்ளது பார்த்திங்கன்னா எங்கள் பொண்ணுக்கிட்ட இருக்க டாய்ஸ் இவ்வளோ தான். மீதி எல்லாமே அம்மா வீட்டில் இருக்குது. அது அந்த கூடை வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கொடுத்தது. எனக்கு ஒன்று தான் கொடுத்தாங்க. அது ஒன்று வச்சு தான் ஓட்டிகிட்ருக்கேன். அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கூடையில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணுக்கு வந்து சின்ன பிள்ளைகள் ரொம்ப குட்டியாக இருக்கும்போது யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த துணி எல்லாமே எதையும் தூக்கி போடாமல் அதில் வந்து நல்லா இருக்க துணி எல்லாத்தையுமே இந்த கூடையில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குட்டியாக ஒரு ஷெல்ஃப் இருக்கும். இதில் என்னென்ன வச்சுருப்பேன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் மேட்டு பின்னுவேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், மேட் பின்னு காமிக்கிறேன். சாரியில் தான் பின்னுறது அது. அதுக்கப்புறம் எங்கிட்ட இருக்க அந்த கட்டைப்பை அந்த மாதிரி இதெல்லாம் அதில் வச்சுட்டு அந்த மேலே இருக்க பாக்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா என் பொண்ணோட வளையலும் என்னோடதும் இருக்கும் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாச்சோருண்டை எதுக்காக கட்டுறேன்னா இங்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து நிறைய கரப்பாம்பூச்சி இருக்கும். ஏன்னா இது ஓட்டு வீடுனால நிறையவே வருது. மாடி வீட்லேயுமே வருது, இங்கே நிறையாவே வருது. அதனால் கரப்பாம்பூச்சிக்காக இந்த பாச்சோருண்டைன்னு சொல்லி போட்டேன். எதுக்கு இப்படி துணிச்சு போடுறேன்னா என்னோடய பொண்ணுக்கு தெரிஞ்சு எடுத்து வாயில் வச்சுருவா அப்படிங்கிறதுக்காக துணிச்சு போட்டேன். இப்போதைக்கு இந்த 2 தான் வந்து வச்சு தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு செல்ஃபில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ட்ரெஸ்ஸு, இதில் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸு, கீழே பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணோட ட்ரெஸ் வச்சுருக்கோம். இந்த லாஸ்ட் இருக்க மூலையில் நான் ரஃப்யூஸ்க்கு போட்டுக்கிற ஷால்லாம் இருக்கும். அவ்வளோதான். அந்த பொண்ணுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.